ஓ வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். என்ன வலிக்கணுமா பண்ணுறீங்க? இந்த காய் நறுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில் வெள்ளை சமைக்கிறதுக்காக. ம் காலையில் நேரமே சமைக்கிறதுக்காக காய் நறுக்கிட்டு இருக்கேன். என்னென்ன காய் நறுக்க போகிறீங்க? ம் என்னென்ன காய் மம்மி? காய் வாழைத்தண்டு கிடந்துச்சு, அதை என்ன மாதிரி பண்ணுவோம்னு நினச்சி வாழைத்தண்டு நறுக்கிறேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு நாளைக்கு. வெண்டைக்காய் தான் இருக்குது. ஆமாம். உருளைக்கிழங்கு நாளைக்கு ஏதாவது உருளைக்கிழங்கு வறுக்கணும். உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம விட்டுட்டேன். நாளைக்கு இப்போ 2 பொரியல் செய்ய போகிறீங்களா? இது கொஞ்சோண்டு தானே இருக்குது வாழைத்தண்டு. உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணாதே பத்தும். இதில் ஏதாவது 2 காயை மிக்சடாக பண்ண முடியுமா? வாழைத்தண்டு எதோடையும் சேர்க்க முடியாது. வெண்டைக்காய் குழம்புக்கு தான். அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. வெண்டைக்காய் பொரியல்னு சொன்னீங்க, இப்போ குழம்புன்னு சொல்கிறீங்க. அதே அப்புறம் குழம்புக்கு என்னத்தை பண்ணுறது? வெண்டைக்காயை குழம்பு வச்சுருவோம், புளிக்குழம்பாட்ட இன்னைக்கு வச்ச மாதிரியே தேங்காயை வதக்கி போட்டு அரைச்சி வச்சிடலாம். அது நல்லா தானே இருந்துச்சு. சாம்பார் வச்சாலும் தினம் பருப்பு போட்டு வச்சாலும் நல்லா இருக்கு. வெள்ளிக்கிழமை சாம்பார் வச்சுக்கலாம். நாளைக்கு என்ன கிழமை? நாளைக்கு வியாழக்கிழமை. வலிக்கணும். இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே போச்சு. என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க காலையிலேருந்து? காலையில் இந்த வாஷிங் மிஷின் கிட்ட எறும்பா அம்புட்டு. அந்த எறும்பு எடுத்து சுத்தம் பண்ணி எறும்பு மருந்தெல்லாம் போட்டேன்னா அது எறும்பு பூரா வெளியே வந்துருச்சு. அவ்வளோதான். நான் போட்டுட்டு போய் கூட்டி எலி சுத்தமாக கூட்டி எலிட்டு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு படுக்கிறேன். வந்து பார்க்குறேன் அம்புட்டு எறும்பா அம்புட்டு செத்து கிடக்கு வெளியே வந்து. எறும்பு மருந்து போட்டனால? எறும்பு மருந்து போட்டனால எல்லாம் உள்ளுக்கிறதெல்லாம் வெளியே வந்து செத்து கிடக்கு. அப்புறம் எல்லாத்தையும் இன்னும் அல்லல குமிச்சு வச்சிருக்கேன்ட்டு ஒரு பக்கமா. அப்புறம் எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க டிஃபன்? நான் காலையில் வெள்ளனாவே சாப்பிட்டேன். சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டேன். உங்களுக்கு மாத்திரை போடுறதுக்கு டைமிங்லாம் இல்லையா? எப்போ வேணாலும் போட்டுக்குவேன். அதெல்லாம் டைமிங் இல்லையா? அப்படிலாம் பார்த்தோம்னா நம்ம ஒழுங்காக வாழவே முடியாது. டெய்லி ஒரே மாதிரி இருக்காது இல்லை. சரி. எதுவுமே நம்ம அதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம உடம்பு அந்த பக்குவத்துக்கு கொண்டாடுறதே நம்ம வேணும். நம்ம அது பக்குவத்துக்கு போகக்கூடாது. உடம்பை நம்ம பக்குவத்துக்கு கொண்டாடணும். ஒன்றும் இல்லை, இந்த பிள்ளை தாரணேஷுக்கு சுடுதண்ணி தான் கொடுப்பேன்னு சொன்னால் இந்த பிள்ளை முடியாத பிள்ளைய தான் கையில் வச்சுருக்கானா அது சொன்னிச்சு அன்னைக்கு. நான்லாம் எந்த தண்ணியாக இருந்தாலும் கொடுத்துக்குவேன். அவனுக்கு அது சேர்ந்துக்குச்சு. எந்த தண்ணியாக இருந்தாலும் கொடுத்துக்குவேன், சேர்ந்துக்குச்சு. இதேங்க நம்ம எங்கேயும் போனால் அது தேவையில்ல. போகிற அன்னைக்கு நம்ம இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. எங்கேயும் போகிற அன்னைக்கு எவ்வளோ தண்ணி கொண்டு போவேன் சுட வச்சு. எல்லாத்தையும் பழக்கத்தானே வேணும். ரெண்டாவது வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவோம்னா வீட்டு சாப்பாடு போகிற இடத்துல எல்லாம் கிடைக்காதுல்ல. அப்போ நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும். உடம்பை அடாப்ட் ஆக்கணும். உடம்பை பழக்கிக்கணும். சொல்றது சும்மா சொல்றாங்க டெய்லி அந்தந்த நேரத்துக்கே சாப்பிடணும் பண்ணணும்னு. ரொம்ப வயசானவங்க எங்கேயும் போகாதவங்க வேணா அப்படி செஞ்சுக்கலாம். ரொம்ப வயசானவங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க, ரொம்ப பத்திரமா இருக்கணுங்கிறவங்க வேணா அப்படி இருந்துக்கலாம். மிச்ச பேர்லாம் டைம் எல்லாம் நம்ம தோது போலதான் பண்ணிக்கணும். இப்போ வெளியே போனால் சாப்பிடணும்னா சாப்பிடாம கிடக்க முடியாது. ஏதோ ஒன்று சாப்பிட்டு தானே இருக்கணும். உடம்பு அதுக்கு பழகிக்க வேண்டியதுதான். என்ன நான் சொல்றது சரியா தவிர? சரிதான். எந்த சூழ்நிலைக்கும் உடம்பை அடாப்ட் பண்ணிக்கணும். எந்த சூழ்நிலைக்கும் உடம்பை அடாப்ட் பண்ணிக்கணும். நான்லாம் சொல்லுவேன் பாரு, எனக்கு இங்கே படுத்தாதே துக்கம் வரும், அங்கே படுத்தாதே துக்கம் வரும்னு. அதுவே தப்பு. எங்கே போனாலும் படுத்தமா தூங்கிடணும். அது பகலில் நல்லா வேலை செஞ்சோம்னா தூக்கம் வந்துடும். இல்லை ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப பகலில் வேலை கூட செஞ்சிட்டோம்னா ரொம்ப சுறுசுறுப்பாயிரும். நைட்டு 12 மணி வரைக்கும் தூக்கம் வராது. அது எப்படி? உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாயிடுச்சுன்னா தூக்கம் வராது எனக்கெல்லாம். உடம்பு டயர்டாக இருக்கும்ல. எனக்கு எப்பவும் மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு வச்சுக்க, நைட்டுக்கு தூக்கம் வரும். மத்தியானம் தூங்காம ஏதாவது ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா இருந்தோம்னா நைட்டுக்கு 12-1 மணி வரைக்கும் தூக்கம் வராது. 3 மணி வரைக்கும் கூட தூக்கம் வராது. அப்படியே இருக்கும். சுறுசுறுப்பு ஏற்றிடுறோம்ல, அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸை கொண்டாந்துடுறோம். அதுக்கப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குது. மத்தியானமும் நான் சோர்ந்த மாதிரி தூங்கிட்டேன்னா நைட்டுக்கும் தூக்கம் வந்துடும்.
படுத்த உடனே உடம்பு அப்படி பழக்கி வச்சிருக்கேன் நான். மத்தியானம் தூங்கினா தான் எனக்கு நைட்டுக்கு தூக்கம் வரும். மற்றவங்களாம் சொல்லுவாங்க மத்தியானம் தூங்கினா தூக்கம் வராதுன்னு. எனக்கு மத்தியானம் ஒரு 10 நிமிஷமாவது கண் அசந்தன்னா தான் நைட்டுக்கு தூக்கம் வரும். இல்லைன்னா உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாயிடுச்சுன்னா ஒன்றும் தூக்கமே வராது. இப்போ நிறைய வெட்டிக்குள்ளே ஆயா வீட்டில் இருக்கையில நான் ஏதாவது அந்த செடி வாழை மரத்துக்கிட்ட எல்லாம் ஏதாவது கொத்து இது நின்று வச்சுக்க, அந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ணேன்னு வச்சுக்க, புல்லெல்லாம் எனக்கு அன்னைக்கு ரொம்ப உடம்பு சுறுசுறுப்பாயிரும். சாயந்தரமா நீங்க வரப்போற நேரத்துல சுத்தம் பண்ணிட்டு வந்து உட்காருவேன் கை காலெல்லாம் கழுவிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாயிரும். என்னால நைட்டு தூக்கமே வராது. காலையில எழுந்திரிச்சு உங்களுக்கு சமைக்கணும் வேற. நான் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். திருப்பி காலையில எழுந்திரிச்சு சமைச்சு நீங்க உனக்கு கொடுத்து விடணும், அவளுக்கு கொடுத்து விடணும், எல்லா வேலையும் பண்ண. தண்ணி பிடிக்கணும். தண்ணி வீட்டுக்குள்ளே தான் வரும், ஆனால் அதையும் நம்ம ஓஸ் போட்டு பிடிக்கணும்னு. ஆமாம், வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தாலும் கிச்சனுக்குள்ளே தண்ணி வராது. அதனால தான் ரொம்ப சுறுசுறுப்பாக்கிடக்கூடாது டெய்லியெல்லாம். ரொம்ப சுறுசுறுப்பாக்கிட்டோம்னா எனக்கு தூக்கம் வராது. கொஞ்சம் இந்த மூடிலே போட்டிருக்கணும், கொஞ்சம் இந்த மூடிலே போட்டிருக்கணும், அப்போ தான் உடம்பு கேட்கும். ஒரு சிலருக்கெல்லாம் இப்போ மாமாவுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நல்ல சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டு வந்தாங்கன்னா நைட்டு படுத்த உடனே தூங்கிடுறாங்க. என்ன சண்டை நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி தூங்கிடுவாங்க. அதுதான் நல்ல பழக்கம். பகல் ஃபுல்லாக வேலை பார்க்கணும், நைட்டு தூங்கிடணும். அதுக்கு நானும் ஒரு வேளை ஜென்ஸாக இருந்தேன்னா அப்படி இருப்பேன். வீட்டுக்குள்ளே இருக்கனால அவங்க ஹார்ட் ஒர்க் எதுவும் பார்க்கல. அவங்கனாக்க என்ன ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்கன்னா அங்கே போய் அங்கே டீ குடிக்கிறாங்க, அங்கே பேசுகிறாங்க. நம்மள மாதிரி ஹார்ட் ஒர்க் ஒன்றும் பண்ணலையே நான் இங்கே பண்ண மாதிரி. அதனால அவங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பில் ஓரளவு சுறுசுறுப்போடு இருக்கும். எனக்கு உடம்பெல்லாம் அப்படி சுறுசுறுப்பை கொண்டாந்துடும். நான் இந்த வெட்டுறது இதுங்கிறது புல்லெல்லாம் பிடுங்கிறது எல்லாத்துக்கும் மனசேன் காரணம். ஆமாம், மனசு தூங்குன்னு சொன்னா திங்கிடும்ல. முத்துமினா சொல்லுவா, நீ கண்ணை மூடி தூங்குமாம்பா. அப்படித்தான் தூங்குவேன். அதான் மனசு ஆழ்ந்த நிலைமைக்கு போயிடுச்சுன்னா உடம்பு ஆழ்ந்த நிலைமை. அப்புறம் நீங்கள் மதியம் லஞ்சு எத்தனை மணிக்கு மம்மி சாப்பிட்டீங்க? மதியம் லஞ்சு ஒரு 3:30க்கு தான் சாப்பிட்டேன். பீட்ரூட்டு இது நெல்லிக்காயும் போட்டு ஜூஸ் போட்டு குடித்தேன். ப்ரெஷர் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. அது எத்தனை மணிக்கு குடிச்சிங்க? அது ஒரு 12-12:30க்கு குடித்தேன். குடிச்சிட்டு தான் இதெல்லாம் கூட்டி எழுனேன். கூட்டி விட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சத்த நேரம் குளிச்ச உடனே எனக்கு அது மாதிரி ரெஸ்ட் இல்லைன்னா பசிக்காது. குளிச்ச உடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அப்புறம் பசிச்சு ஒரு 3:30 மணிக்கு போல நாடகத்தை போட்டு விட்டுட்டு போயிடுவேன். அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 3:30 மணி போல வயிறு என்னமோ பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் திருப்பியும் போய் படுத்தேன். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், தண்ணி தான் மழை வருதே அப்படின்ட்டு. மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. சரி வரும்னு நினச்சிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றலை, விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 5:10 5 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து மோட்ரு போட்டு விட்டு டீயை போட்டு விளக்கின பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சேன். எடுத்து வச்சுட்டு அந்த கொஞ்சம் ஜாமான்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கழுவி போட்டேன். கழுவி போட்டுவிட்டு டீயை போட்டு கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்டு குடித்தேன். குடிச்சிட்டு அப்புறம் பார்த்தேன் 5:45 ஆயிடுச்சு. சரின்ட்டு விளக்கேற்றினேன். விளக்கேற்றிட்டு சரி நீ என்னத்து உட்காந்துருக்கும்ட்டு விளக்க லேசாக கொஞ்சமாக திரியை தூண்டி விட்டுவிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அது தண்ணி பிடிச்சிச்சு. அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க வீட்டில் போய் நின்றுக்கிட்டு இருந்தேன். கமலை முள்ளெல்லாம் வெட்டினாப்புல, அங்கிட்டு இருந்த முள்ளெல்லாம் அவங்க வீட்டு பக்கம் முள்ளெல்லாம் வெட்டினாப்புல. அவளுக்கு முள் வெட்டினது இருமலாக கிளப்பி விட்டுருச்சு, பயங்கர இருமல். பாவம், நம்ம பாவம், அவளும் பாவம் தான். பாவம், இருமல் பயங்கரமா. அந்த ரொம்ப கை தூக்கி பவரை வெட்டினது இந்த கொரோனா வந்ததுலேருந்தே அப்படித்தான் பண்ணதான். கொரோனா வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்தா ரொம்ப இருமல் வந்துடுது, விட மாட்டேங்குதான். கொரோனாவோட தாக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. போய் கொரோனாவோட தாக்கம். அப்புறம் அங்கேருந்து எத்தனை மணிக்கு வந்தீங்க?
அப்புறம் 6:45 நீ வந்துருவியோன்ட்டு 6:45 வந்து லைட்டு போட்டு விட்டு வெளியெல்லாம் லைட்டு போடாமல் இருந்துச்சு. லைட்டு போட்டு விட்டு அப்புறம் உட்காந்தேன், செல்லை பார்த்துக்கிட்டு உட்காந்தேன். செல்லை பார்த்துக்கிட்டு உட்காந்தாதே நேரம் போகுது தெரியலையே. அப்படி செல்லை பார்த்துட்டு உட்காந்தேன். அப்புறம் உட்காந்தே இருந்தேன். அப்புறம் தான் நீ வந்துட்ட. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டே போல இன்னைக்கு. இல்லைன்னா 7:15 ஆகும். நீங்கள் எனக்கு பஸ் 6 மணிக்கே வந்துடுச்சு. ஓ, இப்படித்தான் போயிட்டு இருக்கு பொழுது. வீட்லயே ஆனால் அமைதியாக இருக்கு இங்கே. என்னால் இப்போ அமைதியாக இருந்தால் தான் என்னால இருக்க முடியும் போல. பரபரப்பான வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அமைதியான வாழ்க்கை தான் நமக்கு ஒத்து வரும். வயசுல வந்து பரபரப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அப்போ வந்து உடம்பு இடம் கொடுக்கும். இனிமேலாம் அப்படிலாம் இல்லை. இனிமே அமைதியா இருந்துட்டு பேசாம. என்னன்னு உங்க கல்யாணம் பண்ண போறேன்னு எனக்கும் தெரியல போ. எனக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் இதுனாவே ப்ரெஷர் ரொம்ப கையாயிக்குது. இன்னைக்குமே கையாயிடுச்சு. காலையில நான் வந்து உனக்கு விலைக்கழுவி போட்டேன்னு, நீ போறதுக்கு முன்னாடி விலைக்கழுவி சமைச்சதெல்லாம் விலைக்கழுவினேன் பாரு. விலைக்கழுவி எல்லா வேலையும் பார்த்தோன்னா ப்ரெஷர் ரொம்ப என்னமோ மாதிரி ஆயிடுச்சு கையெல்லாம். அதுக்கப்புறம் போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டேன். இப்போ மாத்திரை போடக்கூடாதுன்னு போய் படுத்துட்டேன். படுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகி தண்ணியை குடிச்சிட்டு படுத்தேன். நீ சொன்னியா, தண்ணியை குடிச்சிட்டு போய் படுத்தேன். தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்தேன், கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து இட்லியை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூட வேலை பார்த்தோம்லாம் இதாயிருது. எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக ஏற்றிக்கிறோம். ஒரே நேரத்திலே நான் ஒரு நேரம் இப்படித்தான் என்ன பண்ணுவேன்னா, இந்த சனி ஞாயிறு வருது பாருங்க, சனி ஞாயிறு என்ன பண்ணுவேன், காலையில் கழுவ முடியலன்னா, காலையிலேயும் சோம்பேறித்தனமாக இருக்குது, இந்த காரை கழுவ முடியலன்னு வச்சுக்க, ஈவினிங் நேரம் கழுவுவோம்னு வச்சிருவேன். அப்புறம் பார்த்தா ஈவினிங் நேரம் எடிட் பண்ணி அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வர்றதுக்கே 3:30-4 மணி ஆகிவிடுது. 4 மணி 4:30 மணிக்கு வந்து குப்பையை கொட்டிட்டு மோட்டரை போடுறதுக்கு 4:30-5 மணி ஆகிவிடுதுன்னு வச்சுக்கோங்க. 5 மணிக்கு 5 மணிக்கு காரை ஸ்டார்ட் பண்ணணும், காரை கழுவணும் வேற, ரெண்டாவது செடிக்கெல்லாம் வேற தண்ணி ஊற்றணும். இந்த 2 வேலையும் ஒரே நேரத்திலே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு நேரமும் ஒரு நேரம் பண்ணுவேன். காரை இப்போ காலையிலே கழுவிட்டேன்னா சாயந்தரம் பொறுமையாக செடிக்கு தண்ணி ஊற்றலாம். செடிக்கும் தண்ணி ஊற்றணும், காரையும் கழுவணும்னா அந்த பதட்டத்தில் 2 வேலையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு மனசு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகிக்குவான். உடனே அப்புறம் வேர்க்க ஆரம்பிச்சிடும். அதால் தாங்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரே நேரத்தில் அதுக்கு தான் இப்பவே உனக்கு என்னால உங்க வயசுல எல்லாம் அப்படிலாம் சுமந்துருந்தேன். எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். இங்கிட்டு கிரைண்டரில் மாவு போட்டுக்குவேன், இங்கிட்டு தண்ணியை பிடிச்சிக்குவேன், 3 வேலை ஒன்றா பார்த்துக்குவேன், சமைச்சிக்குவேன், எல்லா வேலையும் 3 வேலையும் ஒன்றா பார்த்துக்குவேன், ஒன்று பார்த்துக்குவேன். அப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு என்னால் தாங்க முடிஞ்சிச்சு. ஆனால் ஐயா சொல்லுவாங்க, ஆனால் அப்போவே நீ எல்லாம் எங்கள் வயசுக்கெல்லாம் நீ தாங்க மாட்டேன், நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற அப்படிம்பாங்க ஐயா. நம்ம கொட்டடியில் முடியாமல் கிடந்தாங்கல்ல, அப்போ சொல்லுவாங்க ஐயா, நீ வாழ்ந்தது அமைதியான வாழ்க்கையில் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கிற, எல்லா வேலையும் ஆம்பளை வேலையும் நான் தானே பார்க்க வேண்டியதாக இருக்கு பொறுப்பா, இப்போ தானே நீ வாங்கிட்டு வந்து கொடுக்குற. அப்போ எல்லாமே நான் தான் ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்குவேன். ஏற்றிக்கிட்டு நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளேயும் ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு வாங்கியாந்து வச்சுருவேன். எங்கிட்டு போய் இந்த இது செட்டியூர்னி பக்கம் அந்த கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து காய்கறி நாளைக்கு உள்ளதை வாங்கிட்டு வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்தது தான், இல்லைன்னா வாங்கிட்டு வருவேன். ஒரு 3-4 மணி வெயிலில் போயிட்டு வருவேன்டா. போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் வரையில வேலையே இல்லாத மாதிரி படியில் உட்காந்துருப்பேன் ஆயா வீட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களோட பாத்திரமெல்லாம் விளக்கி, சாப்பாட்டு பாத்திரமெல்லாம் விளக்கி, நைட்டுக்கு டிஃபனை பண்ணி, அது புல்லு வேற வாசல் பூரா மண்டி இருக்கும், புல்லை வேற பிடுங்கணும் ஆயா வீட்டில் தானே. ஆமாம், புல்லு வேற பிடுங்குற வேலை இருக்கும். அது ஒரு நேரம் உட்காந்துக்கிட்டு எல்லா பிள்ளையும் பறிக்கணும். ஆமாம், அதுலேயே தக்காளி எல்லாம் வயசுல கஷ்டப்பட முடிஞ்சிச்சு, இப்போ முடியல. இப்போ வந்து வயசாயிடுச்சு, முடியல. இப்போ உங்கள் வயசுலாம் கஷ்டப்பட முடியும். ஆமாம், நீங்கள் இனிமேல் கஷ்டப்படணும் அவசியம். இனிமேலாம் என்னால் முடியாது. ஆனால் இது வார்த்தை சொல்கிறதுல செயல் சரியாக இருக்கும். ஆமாம், முன்னாடிலாம் பால் குடத்துக்கெல்லாம் எனக்கு இப்படி மயக்கம் வராது. இப்போ எனக்கு இல்லை, இந்த வாட்டிலாம் வெயில் கூட
சின்ன வயசு பிள்ளைகளுக்கும் சரி வயசானவர்களுக்கும் சரி எல்லாருக்கும் வேர்த்துச்சுன்னா நம்ம யாருன்னு சொல்றது? ஆமாம், எல்லாருக்குமே வேர்க்குது, அதுக்கு என்ன பண்றது? மயக்கம் போட்டு விழுந்துட்டோம்னா அதோட. லேடிஸ் எத்தனை பேருக்கு வேர்த்துச்சு தெரியுமா? நேற்று நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். வேர்க்கிறதே நமக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆயிடுது இல்ல. அதுதான், அதனாலதான் உடம்பு ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுது, சத்து இல்லாத மாதிரி ஆயிடுது. சத்து இல்லாத மாதிரி ஆயிடுது. இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு மரத்தை வெட்டுனா நைட்டு வந்து படுக்கையில் ஐயோ அப்படின்னு தான் படுக்கும், அஷோ அப்படின்னு தான் படுக்கும். யாராவது மரத்தையும் வெட்டிட்டு ஹாப்பியாக வந்து படுப்பாங்களா? அந்த மாதிரி சத்து நிறைய போகிற மாதிரி ஆயிடுது. என்னவோ அதுக்குள்ளேயும் நீ வாழ்ந்துட்டேன் நான் வாழ்ந்துட்டேன்னு சண்டை சச்சரவு இது வேறு வாழ்க்கையில். இப்படியெல்லாம் இருக்கு போராட்டங்கள். கொஞ்ச நாள் தான் இப்போ நம்ம லைஃப் உண்மையில யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு 15 வயசுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 45-50 வயசு வரைக்கும் தான் நம்மளுடைய உடம்பு நம்ம சொன்னதை கேட்குது. வாழ்க்கை அதுதான். அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம தான் உடம்புக்கு நம்ம பார்த்துக்க வேண்டியதா, நம்ம அது சொன்னதை கேட்க வேண்டியதா. வாழ்க்கையே ரொம்ப இதா இருக்கு. நல்லா உடம்பு நல்லா இருக்கல, எந்த சௌரியமா அனுபவிக்கல, எந்த சௌரியமா எனக்கு கிடைக்கல. ஓடிக்கிட்டே தான் இருந்தேன். என்ன வாழ்க்கை ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா நான் வேலைக்கு போகலையே தவிர இல்ல. நீங்க ஆனா வேலைக்கு போயிருந்தீங்கன்னா மத்த கஷ்டங்கள் பட தேவையில்லை. இப்ப வேலைக்கு போற லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில இந்த மாதிரி நைட்டுக்கு வந்து எல்லாம் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் வச்சுட்டு காலையில வந்து கிளப்பி விட்டுட்டு சீக்கிரம் அவங்க வேலைக்கு போறதுலயும் ஆர்வமாவும் இருக்காங்க. இப்ப நீங்க வந்து எப்படின்னா மற்ற கஷ்டங்கள் படுறீங்களே தவிர வேலைக்கு போகணும்னு நினைக்கல. இல்லை, நான் என்ன நினைச்சேன்னா வேலைக்கு போயிட்டேன்னா என்னை பிள்ளைய வரும்போது பிள்ளைகளுக்கு முடியலன்னா நான் லீவ் போட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு போக முடியாது ஆஸ்பத்திரிக்கு. அப்படி கிடையாது. இப்போ வந்து வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா முடியாது. நீ சொல்லு. இல்லை, இப்போ லேடிஸ் வர்றவங்கலாம் இப்போ எல்லா நாளும் வர்றது இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு லீவு தான் போட்டுருது. வாரத்தில் 2 நாள் 3 நாள் லீவு தான் போட்டுதுங்க. ஹெச்ஓடிஸு பிரின்சிபலுங்க சரி சரின்னு அனுசரிக்க தான் வேண்டியிருக்கு. நானும் ஸ்கூலில் வேலைக்கு இருந்தேன். நம்ம சொல்கிறதுல ஸ்கூலில் வேலைக்கு இருக்கையில் 1 மாதம் 2 மாதம் போனேன். 3ஆவது மாதம் இவளுக்கு மஞ்சக்காமல் வந்துருச்சு. மஞ்சக்காமல் வந்த உடனே ஒரு நாள் மஞ்சக்காமல்னு தெரியல, இன்ஜெக்ஷன் போட்டு சரியாயிரும்னு பார்த்தேன். சரியாகலை. சரின்னு மஞ்சக்காமலை கடியாவட்டியில் மருந்து கொண்டாந்து கொடுத்தேன். மருந்து கொண்டாந்து கொடுத்தா அப்பயும் அவளுக்கு காய்ச்சல் சரியாகலை. என்ன ஒரு 4-5 நாள் ஆச்சு, காய்ச்சலே சரியாகலை. அப்புறம் சரின்ட்டு அவர்கிட்ட போனா அவர் எனக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும், அதோட ரியாக்ஷனை பத்தி எனக்கு அதுக்கு மாற்று மருந்தெல்லாம் எனக்கு தெரியாதுமா அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் அத்தையும் தூக்கிட்டு வந்து ஆயா வீட்டுல கொண்டாந்து படுக்க வச்சிருந்தேன். அப்புறம் தான் தோணுச்சு சரி ராஜன் டாக்டர்கிட்ட போய் இந்த இன்ஜெக்ஷன் போட்டு பார்ப்போம், நான் இங்கிலீஷ் மருந்து அந்த காய்ச்சலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மருந்து போடக்கூடாதும்பாங்க. சரி போட்டு பார்ப்போம்ட்டு போட்டேன். போட்டு பார்த்தா அதுல சரியாயிடுச்சு இவளுக்கு ஃபீவர். அதுல சரியாயி அதுல புள்ள சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை அன்னைக்கு லீவ் எடுத்தனால அன்னைக்கு 2 மாசம் வேலை பார்த்தனா கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஆளு இல்லை. அந்த என்னுடைய கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஆளு இல்லை. அப்ப அவங்க நீங்க லீவ் போட்டு இனிமே வேலைக்கு வராதீங்கன்னு சொல்லிட்டா. நம்ம சுச்சுவேஷனை கரெக்டா நீங்க சொல்லிடணும். சொன்னாலும் அதுக்கு மாற்றுக்கு ஆள் இருந்தா தான் ஒத்துக்குவாங்க. இல்லைன்னாக்கா அவங்க பர்மனண்டா யாரு இதுக்கெல்லாம் புள்ள குட்டி இல்லாதவங்க அந்த மாதிரி உள்ளவங்களை பார்த்து வச்சுக்குவாங்க. டிஸ்டர்ப் இல்லாதவங்களா பார்த்து வச்சுக்குவாரு. அப்படிதான் போச்சு என்னோட கதை. அவங்களுக்கு வேலை பார்த்தீங்க? ஆமா, அவங்களுக்கு இப்போ அங்கே கிளாஸ் பார்த்துக்கவே ஆள் இல்லையே. என்ன அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க ஸ்கூலை எடுத்து வச்சு முட முடியும் நம்மளுக்காக இவ்வளோ நாள். ஆனால் இது மஞ்சள் கம்மால் எல்லாம் பெருசு, அதுக்கெல்லாம் லீவ் போடலாம். இப்போ மற்றதுக்கெல்லாம் சின்னதுக்கெல்லாம் வீட்டில் இருக்க ஆளுங்க வேற எதா இருந்தாலும் நான் ஒன்று மட்டும் சொல்றேன், ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாம எதுவும் பண்ணவே முடியாது. ஆனா நான் பண்ணியிருக்கேன் உண்மையில, அதான் பெரிய விஷயம். 2 பிள்ளைல எந்த ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாம நான் பண்ணியிருக்கேன்னா அது பெரிய விஷயம் தான். இந்த பிள்ளையே இருக்குன்னா அம்மா வந்து இதுக்கு ஹெல்ப்பு இருக்கு, புருஷன் சம்பாதிக்கிறேன் என்ன, எனக்கு அது 2மே கிடையாது எனக்கு. அப்படி இருந்தே நான் பண்ணேன்னா பெரிய விஷயம் தான். நான் இவ்வளவு தூரம் கடந்து அதுல எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆனது ஐயாவெல்லாம் சொன்னது, நீ இவ்வளவு தூரம் குடும்பத்தை இந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு கொண்டாந்துட்ட, அதனால நீ எங்க வயசுக்கெல்லாம் எங்க அளவுக்குலாம் நீ ஆயுசோட இருக்க மாட்ட, அதுக்கு அவங்களுக்கு எல்லாம் நிறைய பாதிச்சிருக்கோம் அப்படின்ட்டாங்க அவங்க.
அதுக்கு ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்படலைன்னா அவங்களுக்கு அம்மா சேர்த்து வச்சாங்க வீடு, அவ பொண்டாட்டியை கட்டி வச்சுட்டாங்க, பிள்ளை 5 பிள்ளை 6 பிள்ளை பெற்றுக்கிட்டாங்க. அவங்க சம்பாதிக்கிறதும் பாதி அரை காசுங்க கொஞ்சம் காசுன்னு தான் சம்பாதிச்சாங்க. அந்த மாதிரி எனக்கு எல்லா பொறுப்பும் நானாக வேண்டியதை போச்சு. என்ன அவங்கள்ட்டையும் அவங்க தான் உழைச்சி சம்பாதிக்கிறீங்கள, அவங்களும் கஷ்டப்பட்டு தானே ஆவாங்க. ஆமாம், இங்கே அரிமளத்தில் கடையில் வேலைக்கு போகலையே, 7 மணிக்கு போகணும் கடையில் வேலைக்கு. வந்தேன்ல இந்த இதுக்கு எஸ்டிடி பூத்துக்கு வந்தேன் பாரு கொஞ்ச நாள். அப்போ வந்தப்போ 7 மணிக்கு வரணும். 7 மணிக்குள்ளே நான் 5 மணிக்கே எழுந்திரிச்சு சமைச்சு காலை டிஃபன் பண்ணி வச்சுட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டுல நான் வருவேன். 7 மணிக்கு வந்தா எனக்கு இங்கே வந்தா அப்படியே டயர்டாக இருக்கும். கடையில் வந்து உட்காந்தேன்னா தூக்கம் வரும். சரின்னு சொல்லிட்டு அந்த பெஞ்சில் போய் படுப்புமான்னு நினைப்பேன். அவன் ஒரு பெஞ்சு போட்டு வச்சுருப்பாங்க, அந்த பெஞ்சில் படுப்புமான்னு நினைப்பேன். அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் சமைக்கலாம் ஆள் இல்லைல்ல. ஒருத்தர் சமைக்க ஆள் இருந்தால் நம்ம பண்ணிக்க வேலைக்கு போகிறது பெட்ரு. என்ன சமையல் நம்ம பார்த்துக்கிட்டலாம் வேலைக்கு போகிறதெல்லாம். அதனால தான் நான் வேலைக்கு போகிறதே மருக விட்டேன். அவங்க கொடுக்குற 5000 10,000 தேவையில்லை. அதுக்கு நம்ம பருப்பு பயிறு கொஞ்சமாக போட்டு சமத்தா பண்ணி செஞ்சு குடும்பத்தை கொண்டாந்தா போதும்னு தான் அப்புறம் விட்டேன். வேலைக்கு போகிறதே நினைக்கல. இந்த 2-3 எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா என்னால் இங்கேயும் உழைச்சிட்டு அங்கேயும் நடந்து போய் அப்போல்லாம் நடந்து தானே போவேன் மார்க்கெட் வரைக்கும் வேலைக்கு. அப்போவே எனக்கு ஒரு வாட்டி சுகர் வந்துச்சு. அப்புறம் சுகர் சரியாயிடுச்சு. சுகர் வந்து சரியாயிடுச்சு. அந்த மார்க்கெட்டில் வேலை பார்க்கல சுகர் வந்துருச்சு. 3 நாள் படுத்தே கிடந்தேன். ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்போ கூட என்னோட கூட பிறந்தவளுக்கு யாருமே இறக்கப்படலை. எப்படி தானே தெரியல. இவங்கெல்லாம் மனசாட்சி உள்ளவளுகளா இல்லையானே எனக்கு தெரியல. ஹார்ட் பீட்டு டீமில் வச்சு பார்த்தா ஹார்ட் பீட்டு உங்களுக்கு 57 வயசுலலாம் இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் ஹார்ட் பீட்டு இசிஜி பாப்பா இல்லை, இசிஜி தப்பாக தான் இருக்கு. ஆனால் பார்த்தியா இசிஜி தப்பாக தான் இருக்குது. 50-57 வயசுக்கு மேலே நீங்கள் இதுங்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க இதில் இந்த ஆஸ்பத்திரியில் டீமில். நான் சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு துடிக்குது உங்க இதயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் அது சொல்லியே ஆகணும் வீடியோவில். நான் என்ன பண்ணேன், இந்த ஏதோ ஒரு புக்கில் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸு. அதில் தான் என்னோட இதயத்துக்கு வலிமை கிடைச்சிது. இந்த பூண்டு கொஞ்சோண்டு பால் எடுத்துக்கணும். பூண்டை நல்லா ஸ்லைஸாக நறுக்கி போட்டு காலையில் என்ன பண்ணுவேன், பூண்டு பால் குடிப்பேன். பூண்டை ஸ்லைஸாக நறுக்கி போட்டு கொஞ்சோண்டு பால் ஊற்றி அதோட தண்ணி ஊற்றி பூண்டையும் தின்றுவேன், அந்த பாலையும் குடிச்சிருவேன். ஒரு கட்டி பூண்டு இது ஒரு கட்டி பூண்டு பெருசு, கொஞ்சம் பெருசு குடிச்சிருவேன். குடிச்சதுக்கு நிறைய நாள் குடித்தேன். கிட்டத்தட்ட 3 மாதமோ 2 மாதமோ குடித்தேன். குடித்ததில் எனக்கு ஹார்ட்டில் இருந்த இதெல்லாம் எடுபட்டுருச்சு. ப்ரெஷரும் குறைஞ்சிருச்சு, இதுக்குள்ள இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. பூண்டு நல்லது ஃப்ரெண்ட்ஸு. பூண்டு பால் குடித்தா நல்லது. காலையில் இல்லைன்னா நைட்டு ஏதோ ஒரு நேரம் குடிக்கணும். அது பாலில் அது குடிச்சதுல தான் எனக்கு மறுக இப்போ ரொட்டேஷன் ஆனது. அப்புறம் சிவன் கோயில் நான் அந்த ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு பூண்டு பால் குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. 1 மாதம் கண்டினியூவாக குடித்தாவே அது இது அடைப்பெல்லாம் நீங்கிடும். பூண்டு ஒரு பூண்டு நறுக்கி போட்டு சின்னதாக நறுக்கி போட்டு பால் கொஞ்சோண்டு தான் ஊற்றிக்கணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். பால் கொஞ்சோண்டு, இத்தினூண்டு பால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் பூண்டை வேக வச்சுட்டு அந்த பாலையும் பூண்டையும் குடிச்சு சாப்பிட்றணும். குடிச்சிட்டு தின்றணும். தின்னா நமக்கு எந்த இதய நோய் எதாக இருந்தாலும் சரியாயிடுது. இல்லைன்னா எனக்கெல்லாம் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆனதுக்கு இதாக இருக்கும். அதனால தான் இப்போ அது தாண்டி நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா அது இசிஜி முன்னாடி அப்படி சொன்னாங்க. அப்புறம் செம்பருத்தி இலை சாப்பிட கொதிக்க வச்சு குடிக்கலாம். இப்படி இதெல்லாம் குடித்தோம்னா நமக்கு இதில் ஹார்ட் பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம பண்ணுறதெல்லாம் மற்ற நோய்களுக்கு தான் ஒன்றும் பண்ண முடியாது. நரம்புல இதுனா தான் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ணிக்கிட்டாரலாம் நம்மளே. ஹார்ட்டில் அடைப்பு இதுனா. இது உங்களுக்கு யார் மம்மி சொன்னது? இது ஒரு புக்கில் பார்த்தேன், அதுதான் குடித்தேன். ஆனால் ஆள் கொஞ்சம் லீன் ஆகிட்டேன் அதை குடிச்சப்போ. ஆள் முதல்ல புசு புசுன்னு இருப்பேன். அதுக்கு ரொம்ப குடிச்ச உடனே ஒரு 3 மாசமா 2 மாசமா குடிச்சிருப்பேன் போல. ஆள் ரொம்ப ஒரு மாதிரி ஒல்லி ஆகிட்ட மாதிரி ஆயிடுச்சு. கொழுப்பு சத்து இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. கொழுப்பு பூரா கரைச்சி விட்டுரும். அதை எப்படி குடிக்கணும்? வெறும் வயிற்றுலையா? இல்லை வெறும் வயிற்றுல தான் குடிச்சேனா.
காலையில டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி அது போட்டு காய்ச்சி அது குடிச்சிருவேன். அது கொஞ்சம் தெம்பு மாதிரி தான் இருக்கும். வயிற்றுல வெறும் வயிற்றுல குடிச்சா புண்ணா வந்துடாதா? வெள்ளை புண்டு இல்லை அதுல எல்லாமே எனக்கு அல்சர் புண்ணு நிறைய வந்தது. ஆனா அது குடிச்சனாலதான் எதுவும் இதையும் இந்த அளவுக்கு அது அடைப்பெல்லாம் கிளியர் பண்ணிடும். அடைப்பெல்லாம் கிளியர் பண்ணிடும். இப்போ என்னமோ இந்த நாட்டு மருந்து கடையில எல்லாம் போட்டிருக்கு எலுமிச்சஞ்சாறு, இஞ்சி சாறு, பூண்டு சாறு, இது மூணையும் ஏதோ சரி விகிதத்துல இதுன்னு அதை அந்த சாரெல்லாம் போட்டு நல்லா சிம்ல வச்சு கொதிக்க வச்சு அதை ஆப்பிள் வினிகரோட கலந்து சாப்பிட்டாக்க இதே பைபாஸ் சர்ஜரி பண்றது கூட சர்ஜரி பண்ண வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம சதன் மளிகையில. வசனம் எழுதி போட்டிருக்காங்களா? ஆமா, சதன் மளிகையில அதெல்லாம் பண்ணி குடிச்சிங்கன்னா நீங்க டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா பூண்டு நல்லது, இஞ்சி நல்லது. இஞ்சி எல்லாம் அல்சரை ரொம்ப கிளப்பி விட்டுரும். ஆனா காரத்தன்மை உள்ளது. லெமனும் அதே மாதிரி ஒரு ஆசிட் மாதிரி தானே லெமனும். ஆனா அதெல்லாம் அந்த அடைப்பை எடுக்கக்கூடிய சக்தி இருக்கு அதுக்கு. அதுல வினிகர் தானே அதிகமா இருக்கு. வினிகர்னா ஆப்பிள் லெமன்லையா? லெமன்ல வினிகர் தான் அதிகம். ஆப்பிள் வினிகர் வேற ஊத்திக்க சொல்றாங்க. ஆப்பிள் வினிகர்னு ஒன்று முக்கியமா அதையும் சேர்த்து கலந்து சுட வச்சு மிதமான சுட வச்சு சிம்ல வச்சு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் டெய்லி காலையில ஒரு ஸ்பூன் குடிக்கலாம். அது ரொம்ப ஒன்றும் உடம்பு பாதிக்காது. நான் இப்ப எல்லாம் பூண்டு ரொம்ப குடிக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்ப குடிச்சதோடு சரி. அந்த தெம்பு தான் இப்ப இன்னமும் ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா அல்சர் கிளப்பி விட்டுரும். இது பூண்டு புண்ணாயிரும். ஏதாவது சாப்பிட்டு வேணா சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஆயா வீட்டில் இருக்கையில நிறைய குடிப்பேன். 1 மாசம் குடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இது என்ன உருளைக்கிழங்கு வெள்ளையா இருக்கு, இது மஞ்சளா இருக்கு. ரொம்ப தெரியல என்னன்னு தெரியல. உருளைக்கிழங்கு என்ன ரொம்ப மஞ்சளா இருக்கு. வெள்ளையா தானே இருக்கும் உள்ள இருக்க பகுதி. ஆமா, இது சைஸ் தோலே வெள்ளையா இருக்கு பாரு. வேற ஏதோ உருளைக்கிழங்கு நாளைக்கு வேக வச்சு பார்த்தா தெரியும். அதனாலதான் உருளைக்கிழங்கு நாளைக்கு வறுத்து. இப்போ எல்லாமே எந்த காய்கறியும் உள்ளேயும் நம்ப முடியல, வெளியும் நம்ப முடியல. ஆமா, எல்லாமே இயற்கையா விளைவிக்கிறது இல்லை. அது ஆர்கானிக் என்னமோ முறையில விளைவிக்கிறாங்க. காசு சீக்கிரம் பார்க்கறது. ஆமா, காசு சீக்கிரம் பார்க்கறது. ஆனா இது சாப்பாடு விஷயத்துல எல்லாம் இப்படி துரோகம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்பித்தானே வாங்கி சாப்பிட்றோம். விலை எவ்வளவுதான் இருந்தாலும் கொடுத்து வாங்க மக்கள் ரெடியா தான் இருக்காங்க. அப்படி இருக்கல இதுல கலப்படம் செய்யக்கூடாது சாப்பாடு விஷயத்துல. அவங்க காசு எல்லாரும் தேவையா இருக்கே, சீக்கிரம் சம்பாதிக்கணும். சாப்பாட்டுல இது பண்ணாங்கன்னா அப்புறம் என்னத்தை நம்பி வயிற்றுக்கு சாப்பிடுறது? சாப்பிடாம கிடக்க முடியாது. அதனாலதான் பாயில் குறைஞ்சி போச்சு. 60 வருஷம் 70 வருஷம் தான். முதல்லலாம் 90 80ன்னு இருந்தாங்க. இப்போ 60 70. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல 30 40 50 அவ்வளோதான். அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இந்த மாதிரி பள்ளிக்கூடத்திட்ட அவ்வளோதான். 50 வருஷம் தான் வாழ்வா இனிமேலுக்கு வரவாங்க. அப்புறம் அப்படின்னு இது வேறு. வெண்டிக்காய் புளிக்குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய், அப்புறம் இது வாழைத்தண்டுக்கு இது வெங்காயம், இது உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறது. நாளைக்கு எல்லாம் நறுக்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு காலையில் செய்யணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். வெளியே வச்சா கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன், நல்லாயிருக்கும். நைட்டுக்கு டின்னர் நைட்டுக்கு டின்னர் தோசை தான் ஊற்றணும். ஹலோ மம்மி, நைட்டுக்கு டின்னர் ரெடி ஆகிட்டு இருக்கா? என்ன மம்மி திடீர்னு கல் பெருசான மாதிரி இருக்கு சைஸில். வலிக்கு நம்ம இந்த வாட்டி மாவாட்டினதில் 3 நடை இட்லி ஊற்றிட்டீங்களா? ஆமாம், மாவாட்டின அன்னைக்கு நைட்டு, அடுத்த நாள் காலையில், நேற்று நைட்டு. இந்த குழம்புக்கு ஏதாவது மூடி வச்சு கொடுப்பாங்கட்டு. எங்கள் ஊரில் இன்னைக்கு 4 5 திருவிழா ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு 6,
வியாழன் 6, வெள்ளி 7, சனி 8, ஞாயிறு 9, ஞாயிற்றுக்கிழமை தேர். ஞாயிற்றுக்கிழமை தேருக்கு என்ன பண்ணுவீங்க? தேருக்கு அர்ச்சனை பண்ணுவோம், அவ்வளோதான். வேற வேற என்ன பண்ணுவீங்க? வேற மாவிளக்குலாம் வைப்பீங்களா? மாவிளக்குலாம் வைக்கிறது இல்லை, நம்ம எப்பயுமே வைக்கிறது. ஒரு சிலர் இந்த அம்மன் கோயிலுக்கு ஆமாம் மாவிளக்குலாம் வைக்கிறாங்க. எல்லாம் மாவிளக்கு வைப்பாரு தேருக்கு. ஆனால் நம்ம வைக்கிறது இல்லை எப்பவுமே. அங்கேயும் தேருக்கு அர்ச்சனை தான். மஞ்சள் தடவை தேங்காயை கொண்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருக்கு. அவங்களுக்கு எது இதுவோ ராசியோ அதை செய்வார். ஒரு ராசியை ஃபாலோ பண்ணி போயிட்டோம்னா அதே தான். அஞ்சு தேருக்கும் உடைப்பீங்களா தேங்காய்? முன்னாடிலாம் உடைச்சேன், இப்பெல்லாம் முடியல. அந்த வெயில்ல போய் அஞ்சு சாமிக்கும் உடைக்கிறதுலாம் சின்ன திட்டம் இல்லை. சாயந்தரம் சாமி சுத்தி வரையில பிள்ளையாருக்கு மட்டும் உடைச்சா போது. பிள்ளையாருக்கும் அம்மனுக்கும் இருக்கும் 3 தேங்காய் தான். 3 தேங்காய். ஆமா, நம்ம போன வருஷம் எத்தனை உடைச்சோம் தெரியலையே. போன வருஷம் நீங்கள் தான் உடைச்சிருக்கீங்க. நான் காலேஜ் போயிட்டு சாயந்தரம் தான் வந்தேன். இல்லை, நீந்தே அர்ச்சனை கொடுத்தவங்க. உமாவெல்லாம் வந்திருந்தாருல்ல. ஆமாம், நான் சாயந்தரம் வர்றதுக்கே நீங்கள் கோயிலுக்கு போயிட்டீங்களே. கோயிலுக்கு போயிட்டோம். இது தேர் சுற்றி வரையில அப்போ தானே உடைச்சோம். தெரியலையே. நீந்தே உடைச்ச. ஒன்றை கொடுத்து வாங்கணும். 2 3 தான் உடைச்சிருப்போம். அது வடம் பிடிச்சிருப்பா அலமி நிறைய. நீங்கள் வள்ளிக்கிழமை இழுத்தது உண்டா? இழுக்கலாம், நம்ம தொட்டு சாமியை கும்பிட்டு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இழுக்கலாம். அதெல்லாம் ஒரு புண்ணியம் தான். வள்ளிக்கிழமை இழுப்பீங்களா? அது மனுஷன் இழுக்கிறதானே தேர் நாண்டு வருது சாமிக்கு. இது சின்ன தேரா இருந்தா சீக்கிரம் எழுதிட்டு விடியாந்துடலாம். ஆமா, பெரிய தேர் இழுக்கிறதுல சாமி வருது. ஆமா, மோட்டர் வச்செல்லாம் இழுக்க மாட்டாங்க, நம்ம இழுக்கிறது. இல்லை மம்மி, சின்ன தேர் இருக்கும்ல, 3 தேர் சின்ன தேர் இருக்கும். அது சட்டுன்னு நம்மளோட இழுத்துட்டு வந்துடலாம்ல. அதுவுமே வெயிட்டாக தான் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம். அந்த வடத்தை வந்து தொட்டு கும்பிட்டுக்கலாம். அந்த இதை சங்கிலி பெருசுக்கு சங்கிலி போட்டிருப்போம். ஈபி கனெக்ஷன்லாம் கட் பண்ணி இருப்பாங்க, திருப்பி ஜாயின் பண்ணுவாங்க. என்ன மேலே மரமெல்லாம் இடிக்கும்ட்டு உயரத்தில் இருக்கும். அது கட்டையை வேற டர்ன் பண்ணி விடுவாலும் தேர் போகலாம். கட்டையை வச்சுதான் நிப்பாட்டுவாங்க. அது ஒரு கட்டமே இருக்கு. தேர் இல்லைன்னா பள்ளமா இருந்தா அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்ல. அது பிரேக் இருந்தா பிரேக் போடலாம். மனுஷன் தானே பிடிச்சிருக்கிறாங்க. அதே ஒரு சில பேர் இழுத்துக்கிட்டே போயிட்டான்னு வச்சுக்க, நிக்கிறது கூட தெரியாம அவ்வளவுதான். ஆனா ஒரு ஆள் இழுக்கிறத வச்சு நகராதுல்ல. ஆமா, 10 பேரும் சேர்ந்து இழுத்தா தானே நகரும். தண்ணீர் பந்தெல்லாம் போட்டிருப்பா எம்மி. தண்ணீர் பந்தல்ல தேர் வரையில மட்டும் ஏதாவது கொடுப்பா. மற்ற நேரத்தில் போய் கேட்டோம்னா தண்ணி கொடுக்கல, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அரிமளத்தில் ரொம்ப எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ராயவரத்தில் நல்லா கொடுப்பாங்க. நேற்றே நல்லா கொடுத்தா. ஆமாம், நேற்று அதுவே நம்மளுக்கு வயிறு இருந்துச்சுல. வெண்பொங்கல் சொந்தக்காரெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. நீ என் சொந்தமா உனக்கு கொடுக்குறேன் அப்படி. இப்படியெல்லாம் தானம் பண்றது, ஆளை பார்த்தா தானம் பண்றது, எல்லாருக்கும் கொடுக்கணும் என்ன. ஆனா இப்ப திருவிழாவுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு 6ஆம் திருவிழாவில இருந்து சாப்பாடு நடக்குது இங்க எல்லாம். காலையில மத்தியானம் நைட்டு குருபூச மடத்துல சாப்பாடா எல்லாருக்குமே செட்டியே. எல்லாருக்குமே வேணுங்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னா நிறைய பேர் போயிருவாங்க. ஆமா, அப்படித்தான் நேற்று எல்லாம் வாங்கிட்டு வந்தா பாரு. நைட்டுக்கு மட்டும் அங்கே கொண்டாந்து வச்சு கையில கொடுக்குறாங்க. மற்ற நேரமெல்லாம் குருபூச மடத்துல சாப்பாடு. அது எல்லாரும் சேர்ந்து வடிச்சு போடுறாங்களா இல்ல காசு நிறைய நகரத்தார் காசு இருக்கும் போல அதுல பண்றாரு. அதுல ஆளை வச்சு சமைச்சு பண்றாரு. 4 நாள். ஆமா, 6ஆம் திருவிழால இருந்தா 6ஆம் திருவிழாவில இருந்து. ஆமா, 7 8 9 7 8 9 10 இருக்குல்ல திருவிழா.
இப்போ எல்லா ஊர்லேயுமே வடிச்சு போடுறாங்க. ராயபுரத்துலேயும் தேவானம்மன் பட போடல சாப்பாடாம். ஓ ஆமாம், அதுக்கு தான் கூப்பிட்டாங்க. திருவிழாவுக்கு போனால் எல்லாரும் அதனால தான் சேகர் வீடெல்லாம் வருவாங்க. சாமியை கும்பிட்டுட்டா இங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், வீட்டில் கமிட்மெண்ட் இல்லை. கமிட்மெண்ட் இல்லை வீட்டில். சொந்த நிறைய பேர் வெளியூர்லேருந்து வருவாங்க. இது நல்லதுதான். வெளியூர்லேருந்து வரவங்க எடுத்து பிடிச்சி அந்த நேரத்துக்கு பண்ணி செஞ்சு சாப்பிட்றது கஷ்டம் இல்லை. அந்த 2 நாளைக்காக எடுத்து பிடிச்சி பண்ணி செஞ்சு சாப்பிட்றது கஷ்டம். அதனால இந்த மாதிரி பண்ணுறாங்க. சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். அவங்க குளிச்சு முடிக்கிட்டு வர்றது மட்டும்தான் அவங்க வேலை. என்ன அது வீட்டில் குளிச்சு முடிக்கிட்டு டான்னு வர வேண்டியது. இது நல்லது. இதெல்லாம் ஒரு நல்ல இது. என்னென்ன சாப்பாடு போடுவாங்க? இது எல்லாம் ஒரு இது ஏதாவது 2 பலகாரம் பண்ணுவாங்க. ரொம்ப பண்ண மாட்டாங்க வெரைட்டியே. ஏதோ 2 பண்ணுவாங்க. மத்தியானம் ஒரு சாம்பார், ரசம், பொரியல் அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. நான் போனதில்ல. போனாட்டி போகணும்னு பார்த்தா போக முடியல. அப்புறம் ராயவரத்துலேயும் கூப்பிட்டாக போவோம். போகல. நம்ம தான் அதுக்கெல்லாம் ஒத்துழைச்சு போறதே இல்லைங்க. தேருக்கு தான் போகணுமா, அர்ச்சனை பண்ணிட்டு ஒட்டியாந்துருவோம். இங்கே சாயந்தரம் போவோம். ஆமாம், சத்த நேரம் பார்த்துட்டு வர்றது. ஆமாம். தேருக்கெல்லாம் முதல்ல சின்ன பிள்ளையாருக்கெல்லாம் நிறைய கூட்டம் வரும். இப்போல்லாம் கூட்டமே வர்றது இல்லை. இல்லை, கூட்டம் வரும். அரிமளத்தாளுக்கு பூரா போகாது. அரிமளத்தாளுக்கெல்லாம் நிறைய பேர் சாயந்தரம் பஸ் எல்லாம் கூட்டமாக இருக்கும். 8:30 வர பஸ் எல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். தேர் முடிச்சு வர்றதுலாம். ஆனால் இந்த வாட்டி லீவு நாளில் வருது. ஆமாம், இங்கே ஞாயிற்றுக்கிழமை வருது. அங்கே என்ன கிழமைன்னு தெரியல. அங்கே எப்பவுமே செவ்வாய்க்கிழமை தான் வரும். அவங்க எல்லாம் முறைப்படி தான் பண்ணுவாங்க. முறைப்படி தான் பண்ணுவாங்க. ஆமாம், இங்கேயும் முறைப்படி தான். இங்கே எப்பவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வரும் போல. போன வாட்டிலாம் நான் காலேஜுக்குள்ளே போயிட்டு வந்தேன். அப்படியா? இங்கே வந்து இது காப்பு கட்டுறதை பொறுத்து போல. அப்புறம் 2 திருவிழா முடிஞ்சிருச்சுன்னா திருவிழாவோ வரும். ஆமாம், அப்புறம் பனியூர் திருவிழா. ஃபர்ஸ்ட் எந்த கோயில் திருவிழாக்கு போனோம்? சமயபுரம். சமயபுரம். ஆமாம், அவங்க தான் டாப். சமயபுரம். ஆமாம், சமயபுரத்தம். அங்கே கூட்டு இருக்கு. டின்னர். ஆமாம். என்னது மம்மி டின்னர்? நைட்டு டின்னர் தோசை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, தோசை சுட்டு வச்சுருக்கேன். தோசை அந்த காலையில் வச்ச குழம்பு. நான் தொட்டுக்க மாட்டேன், அவனுக்கு மட்டும்தான். நான் தொட்டுக்க மாட்டேன். நைட்டுக்கு தொட்டுக்கிறது இல்லை எதுவும். காலையிலையும் மத்தியானம் மட்டும்தான் தொட்டுக்கிறது. இல்லைன்னா எனக்கு வந்து டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, அதனால தொட்டுக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சீனியை வச்சு தொட்டு சாப்பிட்டு எழுந்திரிச்சிடுவேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் தோசை, இந்த குழம்பு. இந்த புளிக்குழம்பு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.